ஃபர்ஸ்ட் நீங்க யார்? நீங்க யார்? மாந்திரவாதியா, மந்திரவாதியா, பூசாரியா, இல்ல ஏதாவது கோயில உட்கார்ந்து ஏதாவது குறி சொல்லிட்டு இருக்கீங்களா? நீங்க போன வச்சு கொடுங்க. நீங்க போன கொடுங்க. ஃபர்ஸ்ட் யோ உலகத்தை காக்க போறீங்க. காக்க போற கடவுள், காக்க போற கடவுள் தளபதி, காக்க போற கடவுள் தளபதி. ஐயா எங்க போறீங்க? பரதேசிங்கிறீங்க. எங்க போறீங்க? உட்காருங்க. போங்க. ஐயா 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 உட்காருங்க. தலைவர் தான் சிஎம். நீங்க யாரு? எங்க இருந்து ஃபர்ஸ்ட் வரீங்க சொல்லுங்க. 10,000 கோடி விட்டு வந்திருக்காங்க தெரியுங்களா? நீங்க சொல்றீங்க சரி, சித்தருங்கிறீங்க, சிவன்றீங்க, சரி, பரதேசிங்கிறீங்க. ஆத்துக்குங்களா தூக்குங்களா? என்ன சொல்றீங்க? என்ன சொன்னேன்? என்ன சொல்றீங்க? 2026ல எதிர்க்கட்சி 31ல சிஎம் வந்தது. என்ன ஆமா உள்ளவங்க ஆப்பா பாருங்க. தம்பி உட்காருங்க வாங்க. பாரு. நம்ம சிவாய நம்ம. ஐயா வணக்கம். வணக்கம் போட்டுக்கறோம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். வாங்க 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 வாங்க. இல்ல இல்ல. பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு. இப்படி என்ன நம்ம டிவிக்கு தலைவரை பத்தி எல்லாம் பேசிட்டாங்க. சூப்பரா ஆயிட்டு இருக்கீங்க. கேட்டால சொன்னோம். என்ன இப்போ என்ன தலைவரை பத்தி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு? ஐயா வேற அப்படி கால போட்டுக்கறேன். போறேன் போறேன் உங்களுக்கு நீங்க எப்படி உட்காரணுமோ இப்படி கால போட்டுக்கலாம் அப்படியே. போடுங்க உங்க இஷ்டம் போல போடுங்க. இப்படி தான் போடுங்க. தம்பி இந்த லைட்டா போட்டு விடியா. அவர் வெளியே விட்டாருங்களா? ஐயா சொல்லுங்க. பாக்குறேன் தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியுது. இல்ல நான் பாக்குற பார்வை தெரியுது. உங்களோட பார்வைகள் எப்படி இருக்கு? என் பார்வை ஒரே மாதிரி தான் இருக்கு. நீங்க ஏன் அப்படி தலைவரை பத்தி பேசுறீங்க? தளபதி நம்ம தப்பா பேசுறீங்க. என்னமோ இடையில ஏதோ உங்களோட வீடியோ எல்லாம் பார்க்க போனோம். என்னன்னு பாத்தீங்க? ஐயா எப்படி சொல்றது? நான் சாமியா நினைச்சிட்டு வந்திருக்கேன். மரியாதை இப்படி அப்படிலாம் உட்காந்து அவசியம் கிடையாது. ஏயா நீங்க தெளிவா நீங்க நிறைய விஷயம் செய்யலாம், போலாம், வாங்கலாம், எல்லாமே பண்ணலாம், போலாம். எப்படி ஒரு குறிப்பிட்ட மனுஷன், ஒரு நல்ல மனிதர் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு சிஎம் ஆக முடியல, ஒரு எதிர்க்கட்சி முடியல, ஒரு தனி மனிதன் முன்னாடியே செஞ்சிருக்கிறாரு, எல்லா விஷயமும் செஞ்சிருக்கிறாரு. அவரை வந்து நாளை முதல்வர் அப்படிங்கிறவங்களையும் உங்களோட கருத்து ஏன் வர மாட்டேங்குது? விதை போட்டோமே மரம் வந்துருமா? ஐயா விதை போட்டோம். அவர் முதல்ல செஞ்சிருக்காரு, மக்களுக்கு நல்லது பண்ணிருக்காரு. அதை வச்சு நீங்க வந்திருக்காரு. விதை போட்டவர் முளைச்சுதானே நிப்பாரு. அவரு முளைச்சு நிப்பாரு உடனே வந்துடும். உடனே மரம் வந்துடும் சொல்லுங்க. 5 வருஷம் ஆகும்ல. அந்த 5 வருஷத்துக்கு தண்ணி ஊத்தணும், நல்லா கிட்ட பாக்கணும், எல்லாம் செஞ்சாதல்ல. அந்த 5 வருஷம் யாருங்க சொல்லுங்க? அந்த இது நம்ம பாருங்க 5 வருஷத்துக்கு ஒரு எதிர்கட்சி இருந்து எல்லாத்தையும் கேட்பாரு. எப்படி எதிர்கட்சியில உட்காந்து கேட்டு நாளையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சட்டசபைக்குள்ள எந்த கட்சி எப்படி இருக்கு, யாரு என்ன பண்ற, என்ன ஊழல் பண்றாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவர் சிஎம் ஆவாரு, கரெக்டா இருப்பாரு. அதுதான் இப்ப அவருக்கு தெரியுது. அது எப்படிப்பா தெரியும்? அப்புறம் எப்படி பேர் வச்சா எப்படி வந்து குழந்தையா போட்டா பேர் வச்சு கடைசி வரைக்கும் அந்த பேர் தான் நிற்கும். சிஎம் ஆக போறது கன்ஃபார்ம் தான், இல்லன்னு சொல்லல. அதை முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். ஐயா நீங்க சொல்றீங்க இப்ப மன்னராட்சின்னு சொல்லி நான் தளபதியா சொல்லியிருக்கிறாரு. மன்னராட்சின்னு சொல்லி இருக்கிறாரு. சரி, அவரு தான் மன்னரே. தெரியுங்களா? மன்னருங்க மக்களை நேசிக்கிறவங்க தான் மன்னர். சரி, மக்களை நேசிக்கிறவங்க தான் மன்னர். புரிஞ்சுங்களா? வாரிசு அரசியல் கிடையவே கிடையாது. வாரிசு பேசவே கூடாது. மன்னருங்கிறதுனா மக்கள் நேசிக்கிறவங்க தான் மன்னர். வாரிசு பத்தி அவர் பேசவே இல்லை. அவர் தானே சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நீங்க தான் சொல்றீங்களா எதிர்கட்சி தலைவர்னு சொல்றீங்களா? அவர் எப்படி எதிர்கட்சி எப்படின்னா யாருமே எடுத்ததுமே சிஎம் ஆனது கிடையாது. எப்படி நீங்க சொல்லலாம்? 2024ல தலைவர் தான் சிஎம். நீங்க யாரு? எங்க இருந்து ஃபர்ஸ்ட் வரீங்க சொல்லுங்க. எல்லாமே எப்படின்னா ஒரு வைப்ரேஷன் போக்குவரத்து எல்லாமே இருக்குது. நீங்க எப்படி ஐயாவை நம்புறீங்களோ அது மாதிரி எங்க ஐயாவை நாங்க நம்புறோம். யாரு? அவரு தளபதியை நம்புறோம். அவரு எல்லாமே நடத்தி கொடுப்பாரு, போவார். ஒரு விஷயத்துக்கு நான் நிக்கிறோம். எல்லா விஷயமும் அப்படிதான் நிற்கும். நீங்க ஏன் எதிர்கட்சி தலைவர் நீங்க சொல்றீங்க? அப்படி எதிர்கட்சி தலைவரா வந்தா தான் அனுபவம் தெரியும். ஐயா நல்லா அனுபவம் தெரியும். தம்பி ஐயோ பாடி ஐயாட்ட பேசிட்டு இருக்கோம். நம்ம நீங்க சொல்றதுதான் நடக்கும், போகும் அப்படின்னு. அப்போ உங்களே சேவாக்கிடலாமே சேவனு. அப்ப நீங்க இருக்கு அவரை சொல்றீங்க. இவங்க எதிர்கட்சி தலைவர், இவங்க எதிர்கட்சி உட்கார்ந்து நீங்க செய்ய வேண்டியது செயல்படுங்களா? அது பிரார்த்தம் இருந்தா நிச்சயமா செய்யலாம். என்ன அப்படி பேசுறீங்க நீங்க? என்ன பேச்சு பேசுறீங்க? ஆண்டவன் நினைச்சா நிச்சயமா. அவர்தானே ஆண்டவன் நினைச்சுதான் நீங்க அனுப்பிச்சுட்டு இருக்கிறாரு அவரை. அதுக்குதான் நான் சொன்னது. எதுக்கு நீங்க எதிர்கட்சி தலைவர்னு சொல்றீங்க? ஆளுங்கட்சின்னு சொல்லுங்க. ஆளுங்கட்சி சொல்லுங்க. சரி, ஆளுங்கட்சி அவருதான். ஆள போறது அவருதான். ஆள போற தமிழாவே அவ்வளவுதான். அப்படிங்கும் போது உங்களை தமிழகத்தான் ஆள போறாரு, இல்லன்னு சொல்லல. சொர்க்க பூமி ஆக்கத்தான் போறாரு.
அதுக்கு அனுபவம் இருந்தா தான் முடியும். அனுபவமான பிறந்த குழந்தைங்க எல்லாமே அனுபவமான பிறந்த குழந்தைங்க அனுபவம் கடவுள் கொடுத்தாலே அனுப்பி ஒரு அப்படியே நீங்க கடவுளா சொல்றீங்களா? நீங்க சில விஷயம் சொல்றீங்களா? கடவுள் சொல்றீங்களா நீங்க? அப்ப கடவுளை ஏன் அப்படி சொல்றீங்க நீங்க? கடவுள் வந்து எதிர்கட்சி போவான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரா? எதிர்கட்சி இந்த வருஷத்துக்கு நீ பாவம் செய்ய, இந்த வருஷத்துக்கு பாவம் செய்யாதுன்னு சொல்லி உங்களை கணக்கு கிடையாது. அப்புறம் என்ன சொல்றீங்க? சொல்ல வரேன் எப்படின்னா அவர் வந்து நன்மைக்காண்டி அனுப்பிச்சு விட்ட கடவுள் அவரு, உயிரோட உள்ள கடவுள் அவரு. எனக்கு வாய் கொள்ளது போது எல்லா விஷயம் சொல்லுவோம். அப்படியே என்னால பேச முடியாது, சில விஷயம் பேச முடியாது. ஏன்னா தமிழ் வந்து உச்சரிக்க முடியாது, போக முடியாது. நான் தமிழ் தான் அப்படிலாம் இல்ல. எப்படி நீங்க எதிர்கட்சி தலைவர்னு சொன்னீங்க? நீங்க கேட்டாங்க சொன்னோம். யார் கேட்டா நீங்க சொன்னீங்க? உங்கள ரசிகர்கள் தான் கேட்டாங்க. ரசிகர் நீங்க கேட்டா என்ன சொன்னீங்க? ஆமா இதுதான் சொன்னோம். ரசிகர் கேட்டா நாளைக்கு அவர் வந்து பிரதமர்னு சொல்லுவீங்களா நீங்க? அப்படி ஆவணும் இருந்தா நிச்சயமா அவர் ஆகுவார். அவர் ஆவாரு. இந்த முறை ஆவாரு. அப்ப உங்க மனம் போல இருக்குன்னா அந்த செயல் நிச்சயமா ஆலப்பணம் தமிழனா அன்னைக்கு கடவுள் எழுதி வச்சாங்க. ஆலப்பணம் தமிழன். ஆமா ஆலப்பணம் தமிழன். தமிழ் கடவுள் யாரு? முருகன். இப்போ உங்க வாயில என்ன சொல்லுது? முருகன் தான் சொல்லுவோம். அப்ப ஆலப்பணம் யாரு? அப்ப உங்க தளபதி நினைச்சுக்குவோம். நினைச்சுக்கோல, அதான் உண்மை. நீ சித்தரா இல்ல சாமியாரா சொல்லுங்க. நான் ஒரு பரதேசி. அவர் வாயிலே சொல்லிட்டு ஐயா நீங்க பாருங்க, அப்ப நீங்க தளபதி பத்தி பேசக்கூடாது. பரதேசினா உங்களுக்கு ஒரு வாழ்க்கை, உங்களுக்கு ஒரு வாழ்க்கை, சிவனுக்கு வாழ்க்கை, எல்லாத்துக்கும். சிவனும் பரதேசி ஐயா அதான் சொல்ல வரானே, சிவனுக்கு வாழ்க்கை. சிவன் ரூபத்துல வந்ததான் எங்க தளபதி. அவரு ஒரு பரதேசி தான். புரியுதுங்களா? எத்தனாயிரம் கோடியை விட்டு வந்திருக்காரு தெரியுங்களா? எத்தனாயிரம் கோடி விட்டு வந்திருக்காரு தெரியுங்களா? அவரு பரதேசி இல்லையா, பரந்தாமன். பரந்தாமன் பரந்தாமன் சந்தோஷம். பரந்தாமனே அவன் தான். ஐயா எங்க போறீங்க? பரந்தாமன் பரந்தாமன் உங்க அவன் வந்து எத்தனாயிரம் கோடியை விட்டு வந்திருக்கான் தெரியுங்களா? நீங்க சொல்றீங்க சரி, சித்தருங்கிறீங்க, சிவன்றீங்க, சரி பரதேசிங்கிறீங்க. எங்க போய் உட்காருங்க. அவன் வந்து சித்தன் இல்ல, சிவன் இல்ல, அவன் தான் பரந்தாமன். உலகத்தை காக்க போற பரந்தாமன். பரந்தாமன் உங்க எண்ணம் போல இருக்கட்டும். தளபதி உலகத்தை காக்க போறவையா? காக்க போற கடவுள், காக்க போற கடவுள் தளபதி. உங்களை எதுவும் தவறா பேசுறீங்கய்யா. நல்லா கேக்குறீங்க, நல்லா கேட்டுங்க. இப்ப உங்களோட வாக்குன்னு சொல்லிட்டீங்க. நாளைக்கு அவரு தான் துணை முதல்வர், எதிர்கட்சி தலைவர், முதலமைச்சர். அப்ப உங்களோட வாக்கு தான் மெய்க்குதா? சொல்லுங்க, உங்களோட வாக்கு தான் மெய்க்குதா? இது நாங்க சொல்றது கிடையாது, ஆண்டவன் சொல்றதுதான் நாங்க சொல்றோம். அப்ப நாளைக்கு நான் ஒரு பிரதமர் மந்திரி, நாளைக்கு ஒரு கோடீஸ்வரன் இருந்துச்சுன்னா அது விதி யாராலும் கேட்கிறேன். அப்ப எதுக்கு வந்து ஒரு நல்ல மனிதர், நல்ல விஷயங்கள் எப்படின்னா குழந்தைகளுக்கு, ஒரு பெற்றோர்களுக்கு, ஒரு நல்லது பண்ணாதான் வந்து இந்த நாட்டை வந்து முதலமைச்சர் ஆகணும் கிடையாது. அது பண்ணாமலே இருக்கலாம்ல. அது எப்படியா ஒரு கடவுள்? அப்ப கடவுள் இல்லாம இருந்தது போக்குவரத்து அப்படின்னு சொல்லி சின்ன உதாரணம் சொல்றேன். அன்னை தெரசா இருந்துச்சு. ஆமா, அவங்க என்ன பண்ணாங்க, அரசியலுக்கு வந்தாங்க. இன்னைக்கு நேத்தி ஒருத்தன் செத்து போயிட்டான். அன்னை தெரசாவால என்ன பண்ண முடிஞ்சிச்சு? இன்னே வந்து அதிகாரத்துல தான் தலைவர் விட்டுருப்பாரா? பிறப்பு இறப்பு என்றது அவன் நிர்ணயம் பண்ணது. அன்னை தெரசா பத்தி பேசுறீங்க, ஒரு விஷயம் சொல்றீங்க. அன்னை தெரசா பத்தி பேசுறீங்க. அன்னை தெரசால வந்து ஆதரவுற்றவங்களால செய்ய முடிஞ்சிச்சு இல்லையே? அவங்க உலகத்துக்கு நல்லது பண்ணாங்களே. சொல்லுங்க, காசில இருந்து வரேன். சத்தம் வர முடியாது எனக்கு. சின்ன பையன் தான் சொல்றான். சின்ன பையன் எல்லாம் அவங்க கேட்க. யார் நீ? நானே கேட்கறேன், நீ யாரு? நான் ஒரு பரதேசி. பரதேசா பரந்தாமன் ஒரே வார்த்தை சொல்றேன். நீங்க பரதேசினா பரந்தாமன் பத்தி ஏன் பேசுறீங்க? நீங்க பரந்தாமன் பத்தி பேச முடியும். அப்ப பரதேசி நீங்க ஒத்துக்கிறீங்களா? பரந்தாமன் பத்தி ஏன் பேசுறீங்க? நீங்க எல்லா நன்மைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற மனுஷன் ஏன் பேசுறீங்க? யார் வேணாலும் பேசலாம். யாரு? மாந்திரவாதியா, மந்திரவாதியா, பூசாரியா, இல்ல ஏதாவது கோயில் உட்கார்ந்து ஏதாவது குறி சொல்லிட்டு இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் யார் நீங்க சொல்லுங்க. அப்போ யாருனாலும் தேடிட்டு இருக்கேன். யாரு ஃபர்ஸ்ட்? நாளைய முதல்வருங்கிறீங்க, நாளைய சிஎம்ங்கிறீங்க, நாளைய பிரதமருங்கிறீங்க. யார் நீங்க ஃபர்ஸ்ட்? எதிர்கட்சி தலைவர். அவர் நான் என் வாயில சொல்ல பாருங்க. நாளைய முதல்வர், நாளைய பிரதமர் எல்லாமே என் வாயில இருந்து வந்துட்டு இருக்கு. உண்மையான செயல்பாடுகள் நீங்க தான் சொல்றீங்க வாயில இருந்து. எதிர்கட்சி தலைவர் அவர் எப்படி சொல்லுவாங்க?
நீங்க ஃபர்ஸ்ட் யாரு நீங்க? உங்க மனசுல என்னன்னு தோணுது? என் மனசுல அவர்தான் எல்லாமே, உலகமே அவர்தான். ரைட். காக்க பிறந்த கடவுளே அவர்தான். சந்தோஷம். காக்க பிறந்த கடவுளே அவர்தான். புரியுதுங்க? இயேசுவா இருக்கட்டும், சரி, ஒரு பிள்ளையாரா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அல்லாஹ்வா இருக்கட்டும், எல்லாமே அவர்தான் எங்களுக்கு. அவர் புரியுதுங்களா? எம்மதமும் சம்மதம்ங்கிற ஒரு ஒரே கடவுள் தளபதி விஜய் மட்டும்தான். நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, எதையும் கேட்கல. நான் போன் எடுத்துக்கிறேன், எடுத்து வீரத்தமிழனை கூப்பிட்டு பேசுறேன். இருங்க ஒரு முட்டாசை கட்டிட்டா ஒரு சிவன் பக்தனா இருறாங்க. நீ போன கொடுங்க, நீங்க போன கொடுங்க ஃபர்ஸ்ட். நீங்க உட்காரு. பெரியவங்கள்ட்ட போன் யாருக்கு போன்லாம் பேசாதீங்க. நீங்க போன் பேசுனா சொல்லுங்க, யார் நம்பர் போன் சொல்லுங்க, என்னோட போன் எடுத்துருவா. போ என் போன் எடுத்துருவா. அப்படியே போன் யாருக்கு இந்த போன்ல யார் கிடைக்கிறீங்க? உங்க போன் உங்கள்கிட்ட தான் இருக்கு. உங்களுக்கு ரெஸ்பான்ஸும் மரியாதை போக்குறது. நாங்களாம் வந்து அப்படிதான் இருப்போம், எப்பொழுதுமே அப்படிதான் இருப்போம். நீங்க சொன்ன வார்த்தைகள் நீங்க தவறா இல்லையா? நீங்க எப்படி சொல்லுவாங்க இந்த வார்த்தைகள்? என் அப்பா அண்ணாமலையார் சொல்ல சொன்னாரு, சொல்லிட்டேன். நடக்க போறது அது. நீங்க யாரு? நீங்க எது எந்த இதுல வந்துருக்கீங்க? நீங்க சொல்லுங்கப்பா. நீங்க இந்துவா, முஸ்லிமா, கிறிஸ்டினா? எல்லாமே நான் தான். எல்லாமே தளபதி தான். எல்லாமே நாங்க தான். இதுல எல்லாமே நாங்க தான். இதுல யாரு எங்க பிரிவினை இருக்கு சொல்லுங்க. எந்த பிரிவினை இருக்கு? நீங்க முண்டாசை கட்டி நிக்கிறீங்க, நானும் முண்டாசை கட்டி நிப்பேன். நான் போகாத கோயில் கிடையாது, எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன். நான் போகாத கோயில் கிடையாது, போகாத சர்ச்சு கிடையாது, போகாத பள்ளிவாசல் கிடையாது, எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன் நானு. நீங்க ஏன் அப்படி தானே தரீங்க? தானே தரணும். நீங்க எப்படியா இருக்க மாதிரி நீங்க இல்லாத ஐயா உங்களோட நான் பெரிய ரோதனையா இருக்கு. அப்படிதான் எங்க ஊரு. என்ன உங்க ஊரு? நீ உட்காரு. நீங்க நான் வெளியே போறேன். உட்காருங்க, வாங்க சாமி. எப்படி நீங்க சொல்லாதீங்க? மரியாதை வச்சிருக்காங்க, மேல வச்சிருக்க மரியாதை வச்சிருக்காங்க. என்ன சாமி பேசிட்டு பாருங்க, என்ன பதினோரு நாள் பண்ணிருக்கீங்க. பேசுறதுக்கு எதுக்கும் நீங்க என்ன சொன்னேன்? 2026 எதிர்கட்சி 31 சிஎம் வந்தது. என்னவா என்ன கருத்து கணிப்புல வந்ததா? இறைவனோட சீற்றம் அது. அதெல்லாம் கிடையாது. நாளைக்கே வருவான் நினைச்சா. சரி, நாங்க நினைச்ச நாளைக்கே வருவான். மக்கள் நினைச்சா யார வேணாலும் வர வைக்கிறான். அதுவும் உண்டுதான். ஆனா நீசம் அவசியம் இல்ல. 31 வருவாரு சிஎம். கிடையாது. மக்கள் நினைச்சா யாரு வேணா எங்க வேணா எப்ப வேணா வரலாம். சரி, என்ன சாமி? யாருமே இல்ல. விஜய் ரசிகர்கள் கூட்டம் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆபீஸ்க்கு நான் கடை திறக்க வந்தேன்னா உங்களை பஞ்சாயத்து வந்தேன்னா என்ன சொன்னேன்? யாரு நீதான் பாக்கிறதா நீயே சொன்னீங்க. யாரு யாருமே விஜய் ரசிகர்கள் வந்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சாமியா தெரியுமா அவரு? அவரே பிடிச்சி யாரு 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 என்ன சத்தாக்கிறீங்களா? சாம்பத்தியம் தெரியுமா? எத்தனை மக்கள் தெரியுமா? சாமியை கூட்டு உள்ள கூட்டு நீங்க எந்த மாதிரி வேலை வைக்கிறீங்க? என்ன செய்ய நடக்குது? என்ன நீங்க தான் கேட்கணும். என்ன சொல்லி வெளியே பத்தி கொடுங்க. யார் என்ன என்ன சொல்லுங்க சொல்லுங்க. என்ன சொன்னாலும் அவரே கேளுங்க. என்ன நீங்க நீ சொல்லுங்க. சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. என்ன என்ன சொல்லுங்க? விஜய் 2020 எதிர்கட்சியா வருவாரு. ஆமா ஒரு பேட்டி கொடுத்தீங்க. ஆமா 2034 சிஎம் வருவாரு. உங்க என்ன 2024 சிஎம் ஆவாரு. நீங்க எப்படி சொல்ல போறீங்க? வார்த்தை சொல்லுங்க. வார்த்தை சொல்றது என்ன இருக்கு? நாளைக்கு வந்தா சரி வார்த்தை சொல்லுங்க. நாளைக்கு வந்தா அது உங்களுடைய தர்மம். அப்படி சொல்லணும். இதை கேவல போ சொல்லுங்க. சும்மா 2026 அனுப்பிடுங்க. புரியல. எதுவும் தெரியல. உங்க கடையை தோக்குறதுக்காக வந்தேன். இங்க வந்து உங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தேவையில்லாத வேலை. நீ பேசுறது கரெக்டா? என்ன கரெக்டா? நீங்க பேசுறது கரெக்டா இல்ல. அது எவ்வளவு சீக்கிரம் அது மாறாது. அதான் உண்மை. எப்படி நீங்க ரசிகர் சொல்லக்கூடாதுல்ல. என்னது
கன்ஃபார்மா இந்த வருஷம் இவங்க வருவாங்க. இந்த வருஷம் இவங்க மக்கள் நினைச்சா யாரும் வரலாம். நான் இருக்கவா கிளம்புவா எனக்கு தேவையில்லை. நான் கிளம்புறேன். எனக்கு ஓகே சாமி, மனுஷன் மணி கேட்கிறேன். இது வந்து இதெல்லாம் நம்ம ஆளுங்க நம்ம ஆஃபீஸில் வந்து பல வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். சரிங்களா? நம்ம அவங்க பிராங்க் வீடியோ பண்ணோம். அவர் சாமி டான்ஸ் ஆடுறவர் சார் மாப்பிள்ள சாமி. இவரை வந்து உங்களை வச்சு ஒரு நகைச்சுவை வீடியோ பண்ற சாமி. அதாவது நீங்க பேட்டி கொடுத்தீங்களா, சரி வீடியோ யூடியூப் சேனல் வீடியோ பண்ணுறீங்க, அது மட்டும் பிராங்க் வீடியோ பண்ணணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அதனால ஒரு வீடியோ பண்ணாலும் உங்களை வச்சு பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி பரவாயில்ல சூப்பரா செஞ்சுட்டீங்க. வேற லெவலு. சந்தோஷம். எதிர்பாராம வந்து செய்யும் போது அது என்ன ஆகுதுன்னா மனிதனுக்கு ரொம்ப பாதிக்குது. ஆமா, அதனால நீங்க செய்ய முன்னாடியே சொல்லிட்டு செஞ்சீங்கன்னா அது ஒன்றும் தெரியாது. திடீர்னு நீங்க செய்யும் போது யாரு எந்த சாமியாருக்கும் ஒரு பதத்தை வரத்தான் செய்யும். என்னமா ஏதோ எந்த சாமியாரும் வருத்தப்படாதீங்க. இது ஒரு காமெடியா வந்து என்ன வச்சு எடுத்திருக்காங்க. அதனால மன்னிச்சுக்கிறேன். சொல்லிட்டு செஞ்சா பிராங்க் சாமி, சொல்லாதீங்க பிராங்க். அண்ணாமலையாரு சாமி இந்த வீடியோ போடலாமா? தாராளமா போடலாம். யாரும் இதை பத்தி வருத்தப்பட வேணாம். இது ஒரு காமெடி மாதிரி. சரி சாமி. இப்போ ஆனா உண்மையில 2020 சிஎம் வருவாரா? 2026 எதிர்கட்சி, சரி 2029 சிஎம். மாற்றமே கிடையாது. மாற்றம் கிடையாது. சரி, நீங்க அண்ணாமலையாருடைய ஆதரவோட வருவார். சரி, ஆண்டவருடைய அண்ணாமலையார். சரி, வீரத்தமிழ் யூடியூப் சேனலுக்கு, வீரத்தமிழ் சேனலுக்கு வந்து நல்ல வாழ்த்துக்கள். இது யாரும் எதையும் தவறாக நினைக்க வேண்டாம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடக்கும். ஓகே உறவுகளே, சங்கிகளே, அடுத்த ஒரு மற்றொரு வீடியோல ஒரு ஃபன் வீடியோ விரைவில் பண்ணுவோம். சரி, கொஞ்சம் தொழில் ரீதியா கொஞ்சம் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது கடையில் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அடுத்த இலக்கு திரைப்படத்தை நோக்கி போகுது. சரி, அதனால ஒரு வீடியோ ரொம்ப நாள் போடாம இந்த பிராங்க் வீடியோ இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, அனைத்து நட்புகளுக்கும் ஓ நம சிவாய நம ஈஸ்வரா அண்ணாமலையாரே.